உட்கார்ந்து கவலைப்பட்டு இருந்தான். நடந்த எல்லாத்தையும் தூரமா இருந்து கண்காணிச்சிட்டு இருந்த ஒரு நபர் அர்ஜுனுக்கு கூலிப் அப்படின்ற ஒரு போதை பொருளை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. படிப்புல கவனம் ரொம்ப சிதற ஆரம்பிக்குது. இது போக கல்லூரி வகுப்புகளை அவன் தவிர்க்க ஆரம்பிச்சான். இல்லாம கால்பந்து பயிற்சிக்கு தாமதமாக போறது, பயிற்சியாளர்களிடம் பொய் சொல்வதுன்னு அர்ஜுன் ரொம்ப மாற ஆரம்பிச்சான். அவனோட நண்பர்களோடையும் பெற்றோர்களோடையும் ஈடுபடாம தன்னை தானே தனிமையில வைக்க ஆரம்பிச்சான். ஒரு முறை சுவைத்தது பல முறைகளாக மாறியது. கூலிப், சிகரெட், மது போன்ற போதைப் பொருட்கள் அவனின் நண்பர்களாக தொடங்கியது. கல்வி மதிப்பெண்கள் குறைந்தது, விளையாட்டில் ஆர்வம் குறைந்தது, குடும்பத்துடனுடைய உறவு முறிந்தது. மெதுவாக அர்ஜுன் வீழத் தொடங்கினார். கவர் போன்ற போதைப் பொருட்களோட கழிவுகளை பார்த்து மனசு சுமத்துற மாதிரியும் அவனுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. ஒருவர் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் மாற்றத்தை எதிர்பார்த்து மன வலிமை விட்டோம் என்று போதையை கையாளாமல் முயற்சியை கையாண்டால் வெற்றியை நோக்கி செல்லலாம். இதற்கு உதவ மனநல ஆலோசகர்களும் மறுமலர்ச்சி கூடங்களும் உள்ளது.